ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. பிள்ளையார் சதுர்த்தினாலே நம்ம எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வந்து கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கப்பு பச்சரிசியை நல்லா அலசிட்டு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா காய வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஃபேனுக்கு அடியில் வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும். அரிசி வந்து ரொம்ப ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது மேலே உள்ள தண்ணி வந்து காயிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து காஞ்சிடுச்சு, மேலே வந்து எந்த ஈரமும் இல்லை. ஸோ இதான் கரெக்டான டைம். நம்ம இப்போ வந்து இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சாலும் மெஷினில் கொடுத்து அரைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை ஃபைன் பவுடராக வராது. அதனால் இதை வந்து நம்ம இப்போது மாவு சலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாவை மட்டும் தனியாக. இப்போ இந்த சலிச்ச மாவை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு தடவை நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும். நம்ம ஈரப்பதத்தோட கொழுக்கட்டை செஞ்சோன்னா கொழுக்கட்டை வந்து குழன்னு இருக்கும், நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வாட்டி எடுத்துட்டோன்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொலன்னு நல்லா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு மாவு. இப்போ இந்த வாட்டி வச்சிருக்கிற மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியோட அடிப்பகுதி வச்சு கிளற போகிறோம். நம்ம வந்து ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து கொலன்னு போயிடும், அப்புறம் நம்மளாட்டி சரி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே சேர்ந்து ஒன்று திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அப்படியே வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கை யூஸ் பண்ணிடாதீங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மாவு ரெடி. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த பூரணத்தில் சர்க்கரை சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டை எடுத்து காட்டும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால அது வேகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அந்த கடலைப்பருப்பை எடுத்து இப்படி அமுக்குனிங்கன்னா போதும், அது நல்லா மாவு மாதிரி ஆகணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் வந்து இதை விட அதிகமாகவும் வேக வச்சிடக்கூடாது, இதை விட கம்மியாகவும் வேக வச்சிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் பூரணம் வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பில் எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வடிகட்டி வச்சிருக்கிற பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸில் ஒரு 2 அல்லது 3 முறை விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நமக்கு பவுடராக கிடச்சிரும் அந்த பருப்பு. அந்த பருப்பு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்க தேவையில்லை, 1-2 இருந்தால் போதும். அப்போ தான் வந்து பூர்ணம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு கூட என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லம் 1/2 கப்பு எடுத்து அதை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக திருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காவை நசுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பருப்பு கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். அப்படி பாகு காய்ச்சும் போது அதில் இருக்கிற மண் இல்லை தூசி ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து வடிகட்டும் போது வந்துடும். ஸோ அதுக்காக பாகு காய்ச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ பாகு காய்ச்சறதுக்காக அந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி ரெடி ஆகிடுச்சா. நம்ம வந்து ஒரு கம்பி பதம் இல்லை 2 கம்பி பதம் அந்த மாதிரி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி பாகு மாதிரி ஆனால் போதும். இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாகு ரெடியானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாகை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூரணத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் பூரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இலவலாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த பூரணத்தை சிம்மில் வச்சு ஒரு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அது வந்து நல்லா திக்காகிடும் பூரணம். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போது சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பூரணம் வந்து நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பூரணம் இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அச்சு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை ஒட்டாமல் நல்லா வரும்.
ஸோ அதனால இந்த மாதிரி நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ இந்த அச்சை வந்து இப்படி மூடினீங்கன்னா அது மூடிக்கும். இப்போ வந்து மேல் மாவை கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நல்ல சைட்ல எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அடியிலையும் நல்ல மாவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மோதகத்தோட ஷேப்பு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த ஓட்டையும் இல்லாமல் நல்லா நிறைய மாவை எடுத்து கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் மாவு வழிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாவையும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ சின்ன உருண்டையாக ஒரு பால் சைஸுக்கு பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மேலே உள்ள இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மேல் மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கொழுக்கட்டையை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஷேப்பில் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி மிச்ச கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இலை கொழுக்கட்டை வந்து ஜென்ரலாக பூவரச இலையில தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எனக்கு பூவரச இலை கிடைக்கல. அதனால நான் வந்து சின்ன வாழை இலையில பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா சின்னதாக ஒரு குட்டியாக பால் சைஸில் வந்து மேல் மாவை எடுத்து அதை வந்து இலையில நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அந்த தட்டின மாவு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவில் கொஞ்சமாக பூரணம் வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் எல்லாமே நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த 2 மாவும் ஒட்டிக்கும். அப்போ வந்து பூரணம் வந்து வெளியில் வராது. ஸோ அந்த மாதிரி நல்லா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இலை கிடைக்காட்டி நீங்கள் வந்து சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மேல் மாவை அது மேலே வச்சு ரவுண்டாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரணம் வச்சுட்டு அதை மடக்கி இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒட்டிக்கும். அப்புறம் பூரணமும் வெளியில் வராது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை தலைகையில் திருப்பிட்டு அப்படியே அந்த வந்து கொழுக்கட்டையை நீங்கள் எடுத்துடலாம். கொழுக்கட்டை வந்து அந்த கவரில் ஒட்டாது. அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நான் இந்த இலை கொழுக்கட்டை வச்சதுக்கப்புறம் அது மேலே அந்த மோதக கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்க போகிறேன். கொழுக்கட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆகும். அவ்வளோதான், கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு கொழுக்கட்டை எல்லாம் ஆவியில் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாம் வெந்து ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நீங்களும் பிள்ளையார் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.